வணக்க மக்களே, எங்கள் ஊர்லேருந்து கற்கோயில் ஐயனார் கோயிலுக்கு போயிட்டுருந்தேன். போகிற வழியில் தான் இந்த செடியை பார்த்தேன். இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போச்சில் இது நிறைய சாப்பிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப வரும்போச்சிலலாம் பார்ப்பேன், எனக்கு இந்த பழம் கிடைக்காது. இன்றைக்கி நான் வரும்போச்சில் தான் இந்த செடி இருந்துச்சு. அதுலேயுமே 2-3 பழம் தான் இருக்குது. நான் நிறைய பேர் நிறைய பழம் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய காயாக தான் இருக்குது, ஒரு சில பழம் மட்டும் தான் இருக்குது. என்ன பழம்னு நினைக்கிறீங்களா? வாங்க காமிக்கிறேன். யாராச்சும் இந்த பழம் பறிக்கீங்க அப்படின்னாச்சுன்னா பார்த்து சேஃபாக பறிங்க. ஏன்னா செடியிலையுமே முள் இருக்கும், அது போக பழத்துலேயும் முள் இருக்கும். செடி ஃபுல்லாகவே அடர்த்தியாக இருக்கிறதால உள்ளே பாம்பு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து இந்த செடியில் 2 பழம் தான் கிடச்சிச்சு. இந்த பழம் சாப்பிடும் போச்சுலையும் எல்லாருமே கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா சென்டரில் வந்து ஒரு ஸ்டார் முள் மாதிரி இருக்கும். அது நம்ம தெரியாமல் சாப்பிட்டோன்னா தொண்டையில் சிக்கிக்கும். பழம் பறிச்சதுக்கு ரிவார்டாக கையிலையுமே முள்ளால் நிறைய குத்து வாங்கியாச்சு. கையில் முள் ஈஸியாக குத்திரும், ஆனால் அதை எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாகமூச்சில் 2 பழம் தான் இருந்துச்சு. மொத்தமே 2 பழம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனேன். எவ்வளோ பழம் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். எனக்கு இவ்வளோ பழம் கிடச்சிருக்குது. பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் முள் உங்களுக்கு நிறையா இருக்கும். அந்த முள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கல்லில் நல்லா தேய்ச்சிக்குவோங்க. நீங்கள் கல்லில் தேய்க்கும் போச்சுலேயே அந்த முள் எல்லாமே உங்களுக்கு போயிடும். பழம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா செக்க செவேன்னு சிவப்பாக இருக்கும். நீங்கள் வாயில் போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா வெத்தலையை போட்ட மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்குங்க. யாரெல்லாம் அந்த பழம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு பழம் தான் சாப்பிட்ருக்கேன். கை எவ்வளோக்குள்ளே சாயம் போட்ட மாதிரி நல்ல கலர் ஆகிட்டு. நாக்கையும் பாருங்கள், ஒரு பழம் சாப்பிட்டதுக்கே இவ்வளோ கலர் ஆகிருக்குது. நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட இந்த பழத்தில் சென்டராக ஒரு ஸ்டார் முள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த முள் தான். இதை நம்ம ஒழுங்காக பார்த்து நம்ம சாப்பிடல அப்படின்னாச்சுன்னா தொண்டையில் சிக்கிரும். இது வந்து எங்கள் ஊரில் இந்த பழத்துக்கு வந்து சப்பாத்தி கல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இந்த பழத்துக்கு என்ன பேர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.